Hello aspirants, welcome to the Hindu Comprehensive Editorial Analysis by IS Baker. In the analysis, Hindu newspaper important articles UPSC syllabus match discuss. There are only limited articles today, so without any further delay, let's get into the analysis. First article to be discussed titled 2 Cheers. India better score in the latest SDG index, but methodological tinkering is cause for concern. This topic comes under GS2 governance. So recently Niti Aayog வந்து SDG India Index for the year 2020-21 ரிலீஸ் பண்ணாங்க. அதுல இந்தியாவோட ஸ்கோர் வந்து ஓவரால் இம்ப்ரூவ் ஆயிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு கிளீன் எனர்ஜி, அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் ஹெல்த். ஒய் பிகாஸ் இந்த ஏரியால கவர்மெண்ட் வந்து அதிகமான புஷ் கொடுத்துருந்தாங்க, அதனால ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவைலபிலிட்டி ஆஃப் அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி வந்து அமங் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கு. பட் அட் த சேம் டைம் ஆக்சஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் டு எலக்ட்ரிசிட்டி அண்ட் கிளீன் குக்கிங் ஃபீவர்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா ரோல் பிளே பண்ணிருக்கு இந்த ஓவரால் ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி தான். நெக்ஸ்ட் சைட் ஆஃப் த ஸ்டோரி பார்க்குறப்ப இந்த இண்டெக்ஸ் ரிவீல்ஸ் தட் எ மேஜர் டிக்ளைன் இன் ஏரியாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி, innovation and infrastructure. So in the area la or economy thrive ஆயிட்டு இருக்கு. But in these areas there was a major decline சொல்லிருக்காங்க. Already there was a stark difference between the southern and the western set with respect to this SDG index, and then between north, central and eastern sets. So இது இதனால என்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டிஃபரன்சஸ், ஸ்டார்க் டிஃபரன்சஸ் இருக்கிறது வந்து இட் இஸ் பெர்ஸ்டிங் டு சோசியோ எக்கனாமிக் கவர்னன்ஸ் டிஸ்பாரிட்டிஸ் இருக்கிறது வந்து நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு டிஸ்பாரிட்டியை நம்ம அட்ரஸ் பண்ணாம விட்டோம் அப்படின்னா இட் வில் எக்ஸாஸ்பரேட் ஃபெடரல் சேலஞ்சஸ் அண்ட் அவுட்கம்ஸ். ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபெடரல் சேலஞ்சஸ் அவுட்கம்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத இப்போ ரீசெண்டா COVID-19 செகண்ட் வேவ்ல பப்ளிக் சேலஞ்சஸ் போஸ்ட் பண்ணதை பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஹேஸ் மேட் சம் மெத்தடாலஜிக்கல் சேஞ்சஸ். இந்த மெத்தடாலஜி சேஞ்சஸ்னால தான் இவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கிற மாதிரி டேட்டா ஷோ பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Sustainable Development Goals on Inequality shows an improvement over 2019. பட் இந்த இண்டிகேட்டர்ஸை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா in 2020-21 இண்டெக்ஸ் drops several economic indicators. நிறைய எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் வந்து அதை ட்ராப் பண்ணிட்டு நிறைய வெயிட்டேஜ் வந்து சோசியல் ஈக்குவாலிட்டி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ நிறைய ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்த இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மேஜர் டிக்ளைன் இருக்கு. ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸோட மேஜர் டிராப்பிங் பாயிண்ட் வந்து எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் ட்ராப் பண்ணிட்டு சோசியல் ஈக்குவாலிட்டி எடுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் மாதிரி image build ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. So next, by dropping well-recognized Gini coefficient measure and the growth rate for household expenditure per capita, the SDG score on inequality seems to have missed out an opportunity and capturing the impact of pandemic on wealth inequality. So wealth inequality problem impact capture பண்ணாம டைரக்டா இவங்க இனி கோஎஃபிஷியன்ட் வந்து ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. அதை வெல் ரெக்கக்னைஸ்டா இருந்த இதை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஈவன் அசஸ்மெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த இம்பாக்ட் ஆஃப் COVID-19 வந்து சவுத் ஈஸ்ட் ரீஜன்ல ரொம்ப ஸ்டார்க் இன்இக்வாலிட்டி வந்து கிரியேட் பண்ண போகுது. ஸோ மெத்தடாலஜிக்கல் இஷ்யூஸ் ஆன் மெஷரிங் அதர்ஸ் SDGs have been flagged before, but lack of adequate measurement on economic inequality seems to be a glaring miss. இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸை வந்து SDGல வந்து அவங்க ஃபிளாக் பண்ணியிருந்தாலும், பட் இப்போ ரீசெண்டா எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியில வந்து அதுல எடுக்காம விட்டது ஒரு பெரிய மிஸ்ஸா இருக்குது இந்த ஸ்கோர்ஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் மஸ்ட் ஒர்க் ஆன் அட்ரஸிங் pressing issues such as increased inequality and economic despair. Only then we can ensure egalitarian society அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next article to be discussed titled Saving Biodiversity, Securing Earth Future. The National Biodiversity Mission can help mend the dysfunctional relationship between humanity and nature. This topic comes under General Studies Paper 3, Environment and Biodiversity. So this article talks about the importance of biodiversity in human lives and how the values of forest has increased in recent times and how the investment in the field will bring enormous opportunities and enormous benefits in this sense. And then this article talks about the integrated approach of One Health and the United Nations Sustainable Development Goals and then conservation of biological diversity and how this mission, international mission on biodiversity and human well-being, has established an important framework to achieve these aims and how a dedicated cadre will play a critical role in achieving these objectives. அதை பத்தி பேசிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி கொரோனா வைரஸோட பேண்டமிக் வந்து எல்லா கண்ட்ரியையும் ஒரு டிவாஸ்டேட்டிவ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இதனால என்ன இருக்கு அப்படின்னா we should rebuild our relationship with nature. எப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி இந்தியா வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ரிச் கண்ட்ரிஸ், அதுக்குன்னு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இருக்கு. ஸோ அந்த ஒரு பயோடைவர்சிட்டி சர்வ்ஸ் அஸ் எ பெர்பெக்சுவல் சோர்ஸ் ஆஃப்
spiritual enrichment intimately linked to our physical and mental well-being. ஸோ இந்தியாவில் வந்து ஒரு யூனிக் பயோடைவர்சிட்டி இருக்கு, ரிச் பயோடைவர்சிட்டி இருக்குனால இது வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் என்ரிச்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கு. பட் அட் த சேம் டைம் மென்டல் அண்ட் பிசிக்கல் வெல்பீயிங்கும் ஓவராலாக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் வந்து அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஒய்? பிகாஸ் ஃபாரஸ்ட் அலோன் மே yield சர்வீசஸ் ஒர்த் மோர் தேன் $1 trillion per year. ஸோ இதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப எனார்மஸா இருக்கு நம்ம ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குளோபலி we have lost 7% intact forest in since 2000 year of 2000 இருந்து இப்போ வரைக்கும் குளோபலி 7% ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம். ஓவர் a million species might be lost forever. ஸோ எந்த அளவுக்கு டைவர்சிட்டி எப்போ எஃபெக்ட் ஆந்த்ரோபாலஜிக்கல் எஃபெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால என்ன இருக்கு அப்படின்னா ஓவராலா வேர்ல்டு வைடாக ஒரு பயோடைவர்சிட்டி டிக்ளைன் நடந்திருக்கு. இதனால பப்ளிக் ஹெல்த் கிரைசிஸ் வந்து ரொம்ப ரைஸ் ஆயிருக்கு. ஈவன் ரீசெண்டா வந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் இருக்கு, அதர் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருந்து வந்துதான் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ வந்து ஹியூமன் ஹேபிடேட்டும் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து அதோட பேலன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது, அப்போ இந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிப்பேரிங் அவர் டிஸ்ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் நேச்சர் இஸ் ஒன் ஆஃப் த வேஸ் டு மிட்டிகேட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் இருக்க ரிலேஷன்ஷிப்பை நம்ம மறுபடியும் ரிவைவ் பண்ணலாம், we can mitigate the climate change, but at the same time இந்த மாதிரியான ஃபியூச்சர்ல இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் வர்றதை நம்ம கர்டைல் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ we must rethink and reimagine the concept of one health for all living organisms. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் டிஸ்கஷன்ஸ் ஒன் ஹெல்த்தை பத்தி பேசியிருக்கோம். ஸோ ஒன் ஹெல்த்ங்கிறது அனிமல் ஹெல்த் அண்ட் நேச்சுரல் ஹெல்த், அதுக்கப்புறம் ஹியூமன் ஹெல்த் எல்லாத்தையும் இன்டகிரேட்டா அப்ரோச் பண்ணி அது ஓவராலா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நிறைய கொண்டு வருது. ஸோ அதுதான் ஒன் ஹெல்த் அப்ரோச். அதை வந்து எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஃபீல்டு ஃபர்ஸ்ட் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டா பிரைம் மினிஸ்டர்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் அட்வைசரி கவுன்சில் இன் கன்சல்டேட்டிங் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான மிஷன் கொண்டு வந்தாங்க. அந்த மிஷனோட நேம் நேஷனல் மிஷன் ஆன் பயோடைவர்சிட்டி அண்ட் ஹியூமன் வெல்பீயிங். ஸோ இந்த இம்பார்ட்டன்டான மிஷன் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிருக்கு, எப்படி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரேம் ஒர்க் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஃப்ரேம் ஒர்க் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒரு கிரிட்டிக்கல் ரோல் பிளே பண்ண போது அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் we are going to achieve அந்த எண்ட்ல பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த மிஷன் will strengthen science of restoring, conserving and sustainably utilizing India's natural heritage, and the mission will embed biodiversity as a key consideration in all development programs. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூவே இந்த பயோடைவர்சிட்டி என்வரன்மெண்ட்டையோ நம்ம ஒரு கீ கன்சிடரேஷன் எடுக்கவே இல்லை. பட் திஸ் மிஷன் வில் ஸ்ட்ரெங்தன் ஆல் தீஸ் ஏரியாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எஸ்டாப்ளிஷிங் சிட்டிசன் அண்ட் பாலிசி ஓரியன்டட் பயோடைவர்சிட்டி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ ப்ராப்பரா ஒரு பயோடைவர்சிட்டி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். த்ரூ திஸ் இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் we are going to formulate other schemes and welfare measures. ஸோ இதனால பயோடைவர்சிட்டி நம்ம அதிகமாக என்ரிச் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ஹான்ஸ் கெப்பாசிட்டி அக்ராஸ் ஆல் செக்டர்ஸ் ஃபார் realization of India's national biodiversity targets and the United Nations Sustainable Development Goals. So through these approaches நம்ம யுனைடெட் சஸ்டைனபிள் கோல்ஸை அட்டைன் பண்ண முடியும், பட் அட் சேம் டைம் நேஷனல் பயோடைவர்சிட்டி டார்கெட்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் மிஷன் வில் allow India to emerge as a leader in demonstrating linkage between conservation of natural assets and social well-being. ஸோ இந்தியா வந்து எப்படி ஒரு மாடல் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகுது அப்படின்னா நேச்சுரல் அசெட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுனால கன்சர்வ் பண்றதுனால எந்த மாதிரியான சோசியல் வெல்பீயிங்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி ஒரு மாடல் கிரியேட் பண்ண போது சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் லீடரிங் ரோல் பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த மிஷன்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எமர்ஜென்சி ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷஸ் டிசீஸ். இது எல்லாமே பார்த்தா ஒரு இன்டகிரேட்டடா இருக்கும். அதாவது ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துல நடக்கிற எஃபெக்ட்னால அதர் திங்ஸ் அஃபெக்ட் ஆகிட்டே போகும். ஸோ இது எல்லாமே எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேச்சர், ரூரல் லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் பப்ளிக் ஹெல்த் எல்லாத்தையும் இன்டகிரேட்டட் நம்ம அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியா ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூஸை வந்து நான் ரெஸ்பான்ஸ்க்காக மிஷன் ஆஃபர்ஸ் a holistic framework, integrated approach and widespread social participation. So through social participation ஒரு integrated approach வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் பண்ணி ஒரு holistic framework வந்து ஃபீல்டு லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க through this mission சொல்லியிருக்காங்க. So the mission's comprehensive effort will empower India to restore and even increase natural habitats. Even நம்ம we can rejuvenate agriculture production system. Why? Because agriculture production system rejuvenate பண்றதுனால நேச்சர் ஓரியன்டடா மாறும், பயோடைவர்சிட்டி ஓரியன்டடா மாறும். அப்படிங்கிறப்போ அக்ரோ கிளைமேட்டிக் ஜோனுக்கு ஈகாலஜிக்கல் ஜோனுக்கு நம்ம மாற்ற முடிக்கிறப்போ மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப் கிரியேட் ஆகும். இதனால நிறைய இன்கம் ரைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் இந்தியாவில் வந்து 1/3 ஆஃப் த லேண்ட் ஏரியா வந்து ஆல்ரெடி டெசர்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த லேண்ட் ரீஸ்டோர் பண்றதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ஈகோ டூரிசமும் அதோட ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிஷன் வில் ஹெல்ப் இந்தியா டு மீட் இட்ஸ் கமிட்மெண்ட் அண்டர் கன்வென்ஷன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஓகே, ஸோ இந்த மிஷன் ப்ரோக்ராம்ஸ் வில் ஆஃபர் நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன் ஃபார் ஆல் அவர் என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ்.
ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தோன்னா டெக்னாலஜிக்கல் ஓரியன்டான சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் திஸ் மிஷன் பிரிங்ஸ் climate related and nature related solution to all our environmental problems. The first goal of creating a climate resilient communities is scientific inputs, geospatial informatics and policy can guide the development of strategies of conservation and conservation management சொல்லியிருக்காங்க. So next equally important எதை சொல்லியிருக்காங்கன்னா ஒன் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இன்டகிரேட்ஸ் ஹியூமன் ஹெல்த் வித் அனிமல், plant, soil and environmental health has both preventive potential to curtail future pandemics. So நம்ம ஒரு ஒன் ஹெல்த் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா த்ரூ ஆல் தீஸ் ஹெல்த் அப்ரோச் உள்ள கொண்டு வந்து ஒரு ப்ரிவென்டிவ் பொட்டன்ஷியலை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு டெடிகேட்டடா ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணணும். ஸோ வி நீட் அ ஸ்ட்ராங் அண்ட் எக்ஸ்டென்சிவ் கேடர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் to meet this enormous and complex environmental challenges. So the gains of environmental challenge will uphold and carry forward the cultural change. So இப்போ environmental related ஏதோ ஒரு சேஞ்ச் கொண்டு வரோம்னா it will uphold the change in the cultural changes for environmental education. So இதனால பீப்புளோட என்கேஜ்மெண்ட் வந்து பப்ளிக் என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ரோல் பிளே பண்ணும். only then we can achieve this all these objective aims சொல்லிருக்காங்க இந்த ஆர்டிகல்ல. The next article to be discussed titled "The time to limit global warming is melting away. There are no second chances, and nations must use COP26 to address the enormous threat of climate change." This topic comes under General Studies Paper 2 International Relations and General Studies Paper 3 Environment. This article talks about the United Nations Climate Change Conference of Parties 26. ஸோ ரீசெண்டாக இப்போ அது நவம்பர் 1 to 12 எங்கள் கிளாஸ்குள் நடக்கும் போது அதில் எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் மெசர் அஜெண்டாவை கொண்டு வரணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த வேர்ல்ட் இஸ் ஃபேசிங் டூ மொமெண்டஸ் சேலஞ்சஸ். ஒன் இஸ் COVID-19 பேண்டமிக், நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இது ரெண்டுமே எந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த குளோபல் countries come together to solve all these problems சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல எப்படி இருக்கு பார்த்தோம்னா இந்தியா ஹஸ் a strong record on tackling climate change. The first one is creating 450 gigawatts of renewable energy by 2030 and then establishing of international solar alliance and coalition for disaster based infrastructure. All these initiatives are India's biggest response to this climate change. Next one is India played a critical role in establishing the Paris Agreement by signing all these countries. Next one is even Prime Minister Narendra Modi and UK's Prime Minister Boris Johnson recently committed to green growth agenda for 2030 UK-India roadmap. So in 2015 world signed Paris Agreement. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா குளோபல் டெம்பரேச்சர் ரைஸை வந்து பிலோ 2 டிகிரி செல்சியஸ் கீழே நம்ம கம்மி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நிறைய ரிஃபார்ம் அஜெண்டாவும் அவங்க ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பட் இப்போ கண்ட்ரிஸ் ரீசெண்ட்ல எல்லா கண்ட்ரிஸ் அதோட எமிஷன் லெவல்ஸ் வச்சு பார்க்கும்போது அக்கார்டிங் டு கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் வந்து 2.4 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம 1.5 டிகிரி செல்சியஸ் கீழே இந்த டெம்பரேச்சர் ரைஸை கம்மி பண்ணணும் அப்படின்னா we must have global emissions targets by 2030 அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி யூகே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான குளோபல் கிளைமேட் அர்ஜென்ட் ஆக்ஷனுக்கு வந்து நிறைய ப்ரெஸிங் இம்பார்ட்டன்ட் அஜெண்டா எடுத்துட்டு இருக்காங்க. 4 key goals அவங்க ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. First one is to keep the 1.5 degree Celsius within the reach globally. We need to reach net zero by the middle of the century. So by 2050 we need to reach net zero அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு ப்ராக்டிகல் ரோல் பிளே பண்ண போறாங்கிறது ரெஸ்பான்ஸ் நம்ம பார்க்க முடியும். We will need to take a strong action over next decade. So next decade ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஷன் ஒரு கிளைமேட் சேஞ்ச் அஜெண்டா வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் இதை ஓவர் கம் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியா வந்து ஆல்ரெடி ஒரு இன்னோவேட்டிவ் அண்ட் பொலிட்டிக்கல் ரோல் பிளே பண்ணிருக்கு. ஆல்ரெடி நம்ம அந்த பாரிஸ் அக்ரிமெண்டா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸா இருக்கட்டும், இந்தியா வந்து ஒரு இன்னோவேட்டிவ் அண்ட் பொலிட்டிக்கல் ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. பட் அந்த சேம் டைம் இந்தியாவோட ரெனியூவல் எனர்ஜி செக்டர் வந்து அதோட கெப்பாசிட்டி பில்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. லாஸ்ட் டிகேட்ல சொல்லியிருக்காங்க. அது விண்ட் செக்டரா இருக்கட்டும், சோலார் செக்டரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்தியா வந்து ஒரு குவாட்ரபிள் ப்ரோஆக்டிவ் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கோல் இஸ் ப்ரொடெக்டிங் பீப்புள் அண்ட் நேச்சர் ஃப்ரம் த ஒஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஸோ ரீசெண்டா இந்தியாவில் தாத்தே அண்ட் யாசுங்கிற சைக்ளோன் இருந்துச்சு. அதோட ஹிட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. So these climate change effects shows us that there is a real need for a flood defense warning system and other vital efforts to minimize, avert and address the loss and damage caused by this climate change. So India would claim coalition for disaster reliance infrastructure is already a great initiative towards this. Even UK வந்து அதுல போய் பார்ட்னர் ஆக போறாங்க. அது வந்து கிரேட் இனிஷியேட்டிவா இருக்க போகுது. ஸோ இனிமே ஃபியூச்சர்ல வரப்போற கிளைமேட் சேஞ்சினால வரக்கூடிய எந்த ஒரு அவர்ஷனுக்கும் எந்த ஒரு கிரிட்டிக்கல் ரோலுக்கும் இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கணும்? தேர்ட் கோல் வந்து எதாவது சொல்லியிருக்காங்க, ஃபண்டிங் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி த்ரூ பாரிஸ் அக்ரிமெண்ட் பை ஆனுவல் $100 billion should be given by developing countries to developing countries.
எதுக்காக இந்த ஃபண்டிங் பேட்டர்ன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா டு டெலிவர் த ரைட் ஃப்ளோ ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ஃபினான்ஸ் டு மீட்ஸ் நீட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அப்பதான் இந்த டிசாஸ்டர் பிளான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பில்ட் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ வி நீட் ஆல் டெவலப்டு கண்ட்ரிஸ் டு ஸ்டெப் அப் as it is a matter of trust. So எல்லா டெவலப்டு கண்ட்ரிஸ் இது கிரேட்டர் கான்ட்ரிபியூஷன் பண்ண மட்டும் தான் ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். த்ரூ ட்ரஸ்ட் பில்டிங் we can ensure this climate resilience அப்படி சொல்லியிருக்காங்க. So what we should do is we should work as a team. Fourth one is we must work together to deliver on this goal. Building consensus is the first thing, and then among governments for an ambitious and balanced and inclusive outcomes, bringing business and civil society on board behind our COP26 goals and building an international collaboration on critical sectors. So இந்த மாதிரி ஒரு மல்டி செக்டோரல்ல ஒரு பெரிய கொலாபரேஷனோ பில்டிங் கன்செஷன் நடந்தா மட்டும்தான் இதை வந்து நம்ம கண்டிப்பா these goals வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. So act now to launch a concerted effort to reduce emissions throughout the next decade. So use the COVID-19 recovery to reimagine our economies, building a better future. Only then we can overcome the twin challenges posed by the COVID-19 and climate change. These are for today's discussion. Please go through the highlighted newspaper. It will be very helpful in better understanding of newspaper reading. Stay safe, stay motivated. Thank you.